வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமான். சிவம் உங்களுக்கு உருவமா அல்லது சக்தி உருவமா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் உயிர் அப்படின்னா சிவன். அதாவது இந்த உயிர் ஒரு வைரஸ், பாக்டீரியா, ஒரு மிருகம், ஒரு பறவை, ஒரு தாவரம், ஒரு மரம், ஒரு கொடிய விலங்கினம், மனிதன், இப்படி பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த உயிர்களிடத்திலும் தங்கி இருந்தாலும் அதற்கு ஒரே வடிவம்தான் உயிர். அதுக்கு ஒளி வடிவம். அந்த உயிர் காரகத்துவம் தான் சூரியன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உருவங்களும் அந்த உயிர் எந்தெந்த உருவத்தில் தங்கியிருக்கு. இப்போ பறவைனா பறவை, விலங்குனா விலங்கு, உங்களுக்கு மரம்னா மரம், அதாவது ஒவ்வொரு விஷயத்தினுடைய அந்த உருவத்துக்கு தான் பெயர். அதாவது இந்த உருவம் என்ன வடிவில் இருக்குதோ அதனுடைய பெயரை சொல்லி தான் நமக்கு ஒவ்வொன்றும் தெரியுது. அதாவது 6 அறிவு படைத்த பரிணாம வளர்ச்சியில் ஓர் அறிவு ஒரு செல் உயிரினங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை இடத்திலும் உயிரின் வடிவம் ஒன்று, அதுவே சிவம். அதனுடைய வடிவங்கள் வேறு, அவையே சக்தி. அந்தந்த வடிவங்களுக்கு தகுந்தாற்போல் அதனுடைய குணங்களும் உருவங்களும் இருக்கும். அதில் நாம் எந்த வடிவத்தில் இருக்கிறோமோ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை உயிரினங்களும் காற்றிலேயே வாழாது, வெறும் காற்றடைத்த பை. அப்போ இந்த ஆக்சிஜன் என்ன சொல்லுது? நம்மளுடைய மூச்சு காற்று என்ன சொல்லுது? நம்ம ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். இது மரம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை விடுது. இப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மை தீமைகளில் நீ நன்மையை எடு, தீமையை விடு. இதுதான் பிரபஞ்ச நியதி. நமக்கு தேவையான நன்மையை எடுத்து இந்த உடலை பாதுகாத்தால் அந்த ஒரே வடிவமான சிவம் நம்மில் என்றும் தங்கும். நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம், தலைமுறை என்னும் அடுத்த மழலை செல்வம், நம் வம்சத்தின் குலக்கொடி தொடர்ந்து நமக்கு பிறந்துக்கிட்டே இருக்கும். வாழையடி வாழை வம்சம் தலைத்து கொண்டே இருக்கும்.